ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்ஒய் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் சூப் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மட்டன் எலும்பு தான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சூப் எங்கள் அம்மா செஞ்சது ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 செம்பு தண்ணி சேர்த்துருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை மட்டன் சூப்பில் தாளித்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.